அவர்கிட்ட நம்பரை தாங்க, நான் அவரோட ஒருக்கா கதைக்கிறேன். அவர்கிட்ட கதைக்கிறேன், நீங்க சொன்ன விடயங்கள் இப்படி இப்படி இருக்குது, இவ்வளவு விடயம் சொல்லி இருக்கிறார், இது பப்ளிஷ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறேன். இப்போ நாங்கள் கதைப்போம், அவர்கிட்டையும் கால் பண்ணி கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், இது எல்லார வீட்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறதால கட்டாயம் இதை ஒரு பொது பிரச்சனையாக எடுத்து இதுக்கு ஒரு திட்டம் செய்தால் தான் அந்த தென்னை மரங்களை பாதுகாக்கலாம். தேங்காயிட ஒரு இருப்பு இருக்கும், இல்லாட்டி தேங்காய்க்கு பெரிய ஒரு தட்டுப்பாடு ஒன்று நிலவர ஒரு சூழல் காணப்படும். என்னடா கிராமத்தில் இருக்கிற ஃபுல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் விளங்குதோ. அப்ப நாங்களால முதல் தர்மபுரம் கிழக்குல செய்த நாங்கள் சரியோ அதுல வந்து பெருசா ஒரு கோஆபரேட் பண்ணே இல்லை. இந்த விடயத்தை அரசாங்கம் கையில் எடுத்து செய்யறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையோ. ஆனால் இப்போ எங்களோட இந்த புளியம்போக்கனையிலேருந்து தர்மபுரம் வரைக்குள்ள அந்த சைட்டில் இருக்கிற மரங்கள் எல்லா வீடுகள்லையுமே இந்த தாக்கத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிக்கிறேன். இப்போ நான் எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட புளியம்போக்கனை கமநல சேவைக்கு வந்து போயிட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட வீட்டில் இருக்கிற தென்னை ஓலையில் அந்த கருப்பு மாதிரி வருது. அது ஏதோ ஒரு நோய். அது வந்து எங்களோட வீட்டில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அந்த ரோட்டு நீட்டுக்கு பார்த்துட்டு வந்தேன். ரோட்டு நீட்டுக்கு பார்த்துட்டு வர்ற இடம் எல்லாமே தென்னையால் கருத்து போய் இருக்குது. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு போய் அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லி போனேன். அவர் வெளியே நிற்கிறாராம். இப்போ அவர்கிட்ட ஃபோன் நம்பரை வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஃபோன் நம்பரில் அடித்து என்ன மாதிரி இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்போம். உண்மையிலேயே இதோட தாக்கம் வந்து இப்போ வந்து விளங்காது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் பெரிய அளவில் இந்த தாக்கம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னென்னா அவலத்துக்கு தென்னைகள் எல்லாமே இந்த ரோட்டு நீட்டுக்கு பார்த்து கொண்டு வர எல்லா வீடுகளிலும் அந்த தாக்கத்துக்குள்ளாகி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களோட வீட்டு தென்னை மரங்களையும் வந்து பாருங்கள், கருகின மாதிரி கருகின மாதிரி இருக்கும். தென்னையில தன்மை வந்து நீர்த்தன்மை இல்லாத ஒரு தென்னை இப்படி பட்டு கொண்டு போகுமோ அதுபோல் ஒரு தோட்டத்தில் சிவப்பாகவும் ஒரு கருப்பான கழிவொயில ஊற்றி விட்ட மாதிரி ஓலைக்கு மேலே அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்குது. எல்லார வீடுகளையும் இந்த நிலப்பாடு. அப்போ இதுக்கு ஒரு தடவை நான் கேட்ட இடத்துல எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிறவர்கிட்ட இதுக்கு தீர்வு இல்லை, இன்னும் ஒன்றும் இது செய்யலை, ட்ரோனாலையும் இல்லை கீழாலையும் வந்து பம்பச்சு அடித்து ஏதாவது ஒரு மருந்து ஏதோ அடிக்கிறாங்களாம் வேறு ஒரு பக்கத்தில். அப்படி அடித்து செய்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், இல்லாட்டி இதை காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி என்னோட கதைச்சவர் வந்து சொன்னார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், இது மெயினாக வந்து இலங்கையில் இதெல்லாம் எங்களோட முக்கியமான பொருளாதாரங்கள். தேங்காயும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்படுற ஒரு சூழலுக்கு வந்து நாடு போய்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. தென்னை மரத்தை நம்பி வாழ்கிற குடும்பங்கள் ஏராளமான குடும்பங்கள் இன்று வரைக்கும் வந்து இருந்து கொண்டிருக்கணும். என்ன பெரிய அளவில் தென்னை மரம் தான் அவைய தோட்டம். அந்த தோட்டங்கள் எல்லாம் இப்போ பாதிப்படைஞ்சு தேங்காய் வர விட்டுதுன்னா மக்களுக்கும் ஒரு தேங்காய் அன்றாட தேவைக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருள் ஒரு பெரிய தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. அந்த விடயம் வந்து உங்களுக்கும் அந்த ஒரு பாதிப்பு இருக்குமா இருந்தால் இந்த பதிவை பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை வந்து வழங்குங்க. அதனூடாக யாரோ ஒரு பெரிய அதிகாரிகள் மட்டத்தில் வந்து அந்த விடயம் வந்து போயக்குள்ளே அதுக்கு ஒரு தீர்வு வந்து வழங்கப்படும். இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து பார்க்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அவருக்கு கால் பண்ணி கேட்போம், கமநல அதிகாரிக்கு வந்து கால் பண்ணி கேட்போம் இந்த விடயம் தொடர்பாக என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கோலை போடுவோமா சொன்னாங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் அந்த டிகே கார்த்திக்னு சொல்லி தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடியில் இருக்கிறேன். நான் இந்த தென்னை மரங்கள் வந்து பட்டு கொண்டு போகுது, அந்த ஒரு கருப்படிச்ச மாதிரி இலையில அந்த ஒரு ஒயில் ஊற்றி விட்ட மாதிரி தென்னை மரங்கள் வந்து பார்த்தா அந்த இப்போ பழுத்த நிறம் மாதிரி ஆகி கொண்டு இருக்குது. அது எங்களோட வீட்லையும் கணக்க மரத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வெளியே மரங்களை பார்க்கையும் அப்படி கனவு வீடுகளில் அப்படி இருக்குது. தர்மபுரம் கிழக்கு உங்களோட நாதன் திட்டம் புன்னை நீராவி எங்கட இடமோ. ஓ அங்கேயே தென்னியல் இருக்குது. ஓ அதுக்கு என்ன சொல்லுங்க, இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா அந்த எங்கள்கிட்ட அந்த முதல் பவர் ஸ்ப்ரேயர் தான் அந்த வயலுக்கு அடிக்கணும் பவர் ஸ்ப்ரேயர். ஓ அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த 20 லிட்டர் பவர் ஸ்ப்ரேயர் இருக்கல்லோ, அதுல வந்து 200 ml வேர்ப் பண்ண 20 லிட்டர் கலவைக்கு சொல்றானா. 20 லிட்டர் கலவைக்கு என்ன மாதிரி 20 லிட்டர் தண்ணிக்கு வந்து 200 ml வேர்ப் பண்ண 200 மில்லி லிட்டர் வேர்ப் பண்ண. 200 மில்லி லிட்டர் வேர்ப் பண்ண. மற்றது 100 கிராம் சவுக்கு அரக்கரசு. அது சிறுவெக்ஸில் இருக்கலாம், சன்லைட் பவுடரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். சவுக்கு அரக்கரசு
சார் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவீங்க சரியோ. 20 லிட்டர் தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு உட்பக்கம் வெளிப்பக்கம் ஃபுல்லா வடிவா பிசறியா அடிப்பீங்க. தென்னையில உள்பக்கமும் மேல ஏறி தான் அடிக்கணும். தென்னோட இல்ல இல்ல இப்ப கீழே இருந்துதான் அந்த கட்டை இருக்குல்ல அதுதான் இப்ப எங்கிட்ட முதல் தந்தை வந்து அந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. இப்ப என்ன சொல்லுவோம் அது கிரவுண்ட் ஃப்ளோர்ல அடிக்கிறதுக்கு ஓகே அந்த 20 லிட்டர். இது ஹை ப்ரெஷர் உள்ள பம்மாண்டா தான் சரி. ஹை ப்ரெஷர் உள்ள பம்மா வச்சு நாங்க வீட்டுல இந்த இப்ப நீங்க சொன்ன 100 அடி கோஸ் இருக்கல்லோ அதுல வந்து கொக்கையில சுத்தி போட்டு சரியோ அந்த சர்வீஸ் கன் இருக்கல்லோ சர்வீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கம்ப்ரஸரை கொடுத்து அத கம்ப்ரஸர் அதை வச்சு கொண்டு ஒவ்வொரு ஓலையா உட்பக்கம் வெளிப்பக்கம் ஃபுல்லா அடிச்சு கழுவோம். அடிச்சு கழுவ இது தீர்வு கிடைக்குது. அதுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா செய்து அதை கண்ட்ரோல் பண்ணப்பாடும். ஆனா என்ன சொல்லுவாங்க அதோட கம்பைனா செய்யணும். அப்ப என்ன சொல்லுவோம் இப்ப கிராமத்துல இருக்கிற ஃபுல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் விளங்குதோ. அப்ப நாங்கள் அத முதல் தர்மபுரம் கிழக்குல செய்த நாங்கள் சரியோ அதுல வந்து பெருசா ஒரு கோஆபரேட் பண்ணே இல்லை. இப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆட்கள் சொல்லினா தங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இது வேர்ப் பண்ண இல்ல எங்களுக்கு வாங்கலாம் விளங்குதோ. 4 லிட்டர் வேர்ப் பண்ணி 600 ரூபா சரியோ. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மரம் உங்களோட? எங்கட வந்து ஒரு 6-7 வருஷம் மரம். 6-7 வருஷம் சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட 1.5 மரத்துக்கு தான் இந்த கலவை காணும் விளங்குதோ. இப்ப நீங்க சொன்ன கலவை அளவு வந்து 1.5 மரம். ஒரு மரத்துக்கு தான் போதிய அளவு வடிவா அடிச்சு கலவை காணும் விளங்குதோ. என்னன்னு சொல்லி சொன்னா 6 வருஷ தென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 33ல இருந்து 36 ஓலை வரும் விளங்குதோ. அப்ப அந்த ஓலைக்கு அடிச்சு கலவரான்னு சொல்லி சொன்னா 20 லிட்டர் தான் ஓரளவு மேக்சிமம் கணக்கு விளங்குதோ. இதுதான் கரைசல் சரியோ. அப்ப ஒரு மரத்துக்கு நாங்க 20 லிட்டர் கலவைன்னு சொன்னா இது இப்ப ஒரு 15-20 மரம் சொல்லி வச்சிருக்கிறாங்களுக்கு ஒரு பெரிய செலவை கொண்டாருமே. செலவை கொண்டாரும் சரியோ. அதோண்டு அதொரு இதொண்டு செய்யலாம். அல்லாட்டிக்கு ஒண்ட விட்ட நாள் சரியோ தனிய தண்ணியால அடிச்சு கழுவோம் ஓலை. என்ன சொல்லுவோம் இது வந்து மழை காலத்துக்கு வந்து பரவுற தன்மை குறையும் சரியோ. வெப்ப காலத்துல 200 மடங்கு பரவும் விளங்குதோ. இதை வந்து நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ நான் இதை நீங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறத வந்து பதிவு செய்கிறேன். இதை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்ன்றதுக்காக வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த விடயத்தை அரசாங்கம் கையில் எடுத்து செய்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையோ? இப்ப என்ன சொல்லுவோம் இத வந்து நீங்கள் மீடியால போடேக்க வந்து சரியோ இப்ப என்ன போடுற பிரச்சனை இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னா இது எங்களோட ரீஜனல் மேனேஜர் இருக்கிற சரியோ. அப்ப அவ மீடியால பப்ளிஷ் பண்றான்னு சொல்லிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவட்ட அனுமதி இல்லாம நான் பப்ளிஷ் கொடுக்குறேன் இல்ல விளங்குதோ. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரீஜனல் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணி அவர் ஓகேன்னு சொல்லி சொன்னா அந்த மீடியால போடலாம் விளங்குதோ. இப்ப எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இந்த ஒரு பாதிப்பு இருக்குது. இப்ப இந்த தென்னை மரம் வந்து இது இப்படியே விட்டா தென்னை மரமும் பட்டு போகும்ன்ற மாதிரி சொல்லினா சொல்லுங்க. இப்ப பாதிப்புன்றத விடையப்பன் சரியோ. இப்ப ஒவ்வொரு இந்த கண்டாவள பிரிவுல வந்து ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலையும் வந்து கற்பதிர் சங்கம் சொல்லி இருக்குது ஒவ்வொரு சங்கம் சரியோ. அப்ப அதுக்கு கீழே வந்து உங்களோட கமக்கார அமைப்பு மாய் சரியோ கற்பதிர் சங்கம் சொல்லி தென்னைக்கு சொல்லி ஒரு சங்கம் இருக்கு சரியோ. அதுல தலைவர் செயலாளர் நிர்வாக உறுப்பினர் இருக்கணும் சரியோ. அவைக்கு வந்து அறிவிச்சு நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்ல 6 மாதத்துக்கு ஒருக்கா மீட்டிங் போட்டா பப்ளிக் அதெல்லாம் வாரே விளங்குதோ. அப்ப இதுல என்ன பொறுத்தவரையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா விழிப்புணர்வுன்றது வந்து போதிய அளவுல இல்லையாண்டு இல்லை. இப்ப நீங்க சொன்ன விடயத்துல விழிப்புணர்வு இருக்கு. இப்ப நீங்க முதல் கதைச்ச விஷயம் என்னட்ட கதைச்ச விஷயம் ஒரு தனிநபர் நான் வந்து உங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கக்குள்ள நீங்க ஒரு கடமை செய்யற உத்தியோகஸ்தராக இருந்து சொல்றீங்க இப்படித்தான் இதுதான் இதுக்கு பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப உங்களால வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற சேவை. அப்போ இதை வந்து நான் என்னென்னு சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால் இது எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக வேறு இடங்கள் அங்கால பக்கங்கள் எங்கேயோ ட்ரோன் கேமரா இந்த ட்ரோனாலையும் கீழே இருந்து மடித்து தான் இதை கட்டுப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லாட்டி இது பட்டு எங்கேயோ அங்கால சிங்கள ஏரியா பக்கம் அப்படி அதை கட்டுப்படுத்துறேன்டா அப்படித்தான் செய்யணும். இல்லாட்டி இப்படியே விட்டால் மரங்கள் எல்லாம் பட்டு போயிருமாண்டா. அப்போ பட்டு போகுமாண்டா இனி தேங்காய்க்கும் பெரிய ஒரு தட்டுப்பாடு வருந்தாங்க. போடுறது வந்து எங்கள ரெக்கார்ட்ஸ்ல இதுவரையும் பதிவுல வரையல விளங்குதோ. தென்னை வந்து பட்டு போன அந்த வெள்ளையால பட்டு போனன்னு சொல்லி இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ்ல வரையல விளங்குதோ.
அது என்னன்னு சொல்லிச்சா அந்த வெள்ளை தாக்கத்தால வந்து சரி அந்த பச்சையந்தான் அந்த வெள்ளை வந்து அந்த பச்சையத்தை தான் உறிஞ்சு விளங்குதோ. அதுதான் அந்த பாருங்க ஓலைக்கு மேல கருப்பா படர்ந்து இருக்கு சரியோ. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பசல தண்ணிய வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பிள்ளையா வருதுன்னு சொல்லி சொன்னா சரியோ. அதுக்கு வந்து சரியான போசாக்கி குறைபாட்டால அந்த நோய் வந்து இன்னும் கூடிக்கொண்டு போகும் இல்லையோ. அப்ப அதுக்காண்டி நாங்க என்ன சொல்லி சொன்னா இதையும் செய்து அவைக்கு அந்த மரத்துக்கு வந்து தண்ணியையும் வந்து பசலையும் வந்து சரியா அவை விளைவிக்கும் விளங்குதோ. விளைவிக்கிற பட்சத்துல வந்து மரத்தை வந்து அந்த இப்ப என்ன சொல்லுவோம் இது வந்து நேஷனல் லெவல்லாம் இருக்குது இந்த வெள்ளை விளங்குதோ. இப்ப இது வந்து வடக்குக்கோ கிழக்குக்கோ புரிச்சு இல்ல, இது தேசிய மட்டத்துல இந்த வெள்ளை தாக்கம் இருக்கு சரியோ. இதுக்கு வந்து நான் கெமிக்கலா பாவிக்கலாம் என்னன்னு சொல்லிச்சா மான்பை விளங்குதோ. இப்ப நீங்க கெமிக்கல் அடிச்சீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 80 விதமான நிலத்தை நோக்கித்தான் பெறும் விளங்குதோ. அப்ப அதால கெமிக்கல் ரெக்கமெண்டேஷனுக்கு இல்ல எங்கட அதான் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தால வந்து கெமிக்கல் ரெக்கமெண்ட் இல்ல விளங்குதோ. இந்த தண்ணியும் வேப்பெண்ண கரைசலையும் தான் அவன் ரெக்கமெண்ட் பண்ணினான். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த மஞ்சள் பொழுத்தீன் இருக்கல்லோ அத வந்து இப்ப தென்னை ஒரு 6 அடிக்கு வந்து மஞ்சள் பொழுத்தின சுத்தி சரியோ. அதுக்கு வந்து அந்த கழிவோயில் இருக்குல்ல யூஸ் பண்ணாத கழிவோயில பூசினா சரியோ அல்லது கிரீஸ் சரியோ. கிரீஸ பூசுற பட்சத்துல வந்து அந்த மஞ்சள் இது வந்து அவருக்கு ஒரு ஃபேவரட்டான கலர் விளங்குதோ. அதை நோக்கி அவர் அப்சர்வ் பண்ண படைக்கு அதுல ஒட்டி அதை செத்துரும் விளங்குதோ. கூடுதலா அந்த பழங்களை தோட்டத்துல பாத்திருப்பீங்க இடக்கிற அந்த மஞ்சள் இத ஒட்டுத்தால ஒட்டி விளங்குதோ. அதுக்கு காரணம் இதுதான் சரியோ. அதை விட இந்த இவ்வளவு அதாவது என்ன சொல்லுவோம் இப்ப மரத்துக்கு தண்ணி விடுறையில பசலை விடுறையில வெள்ளை அடிச்சுன்னு சொல்லி சொன்னா மரம் அப்படியே செத்துரும். என்னன்னு சொன்னா எனக்கு அந்த இந்த மரத்தை வந்து பாக்கக்குள்ள அந்த குறும்பட்டியல் வாடி விழுகிற மாதிரியும் காய்க்கிற திறனை முழுமையை அளக்குற மாதிரியும் இன்னொரு 3 மாதத்துல கன இடங்கள்ல தேங்காய்க்கு பெரிய பஞ்சம் பெறுமன்ற மாதிரியும். இப்ப நீங்க எவ்வளவு காலம் பசல போட்டு நான் வந்து கிடங்கு வெட்டி ஒவ்வொன்றுக்குமே கிடங்கு வெட்டி இந்த கிடக்கிற குப்பையில் அது இதெல்லாம் போட்டு மூடி எல்லாமே வந்து செய்தது இப்போ 1.5 வருஷத்துக்குள்ள செய்திருக்கிறேன். என்ன சொல்லுங்க இப்ப அதுல வந்து பொட்டாசியத்தின் தன்மை குறைவா இருக்கு சரியோ இந்த குப்பையல்ல விளங்குதோ. அப்படியான்னு சொல்லிக்க அதோட அடிஷனலா வந்து நீங்க 1 கிலோ MOP பசல் அதான் பொட்டாசியம் அதுல போடுறதால வந்து அந்த குடும்ப ஒன்றுன்றதை தவிர்த்து கொள்ளலாம் விளங்குதோ. சரியா தனியா ஆர்கானிக்ல வந்து அதாவது நீங்க மஞ்சள் குப்பையல்ல வந்து பொட்டாசியம் அளவு வந்து போதிய அளவு இருக்கா விளங்குதோ. அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது நோய் தாக்கம் எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து அடிச்சிருக்குது. ஆனால் நாங்கள் பசலை அதை கொஞ்சம் ஊட்டச்சத்து கூட கொடுத்து தென்னை மரத்தை பராமரிக்கிறதுல காப்பாற்றி கொள்ளலாம்ன்ற மாதிரி அப்படியா? அப்போ என்ன சொல்லுவோம் அதுக்கேற்ற மரம் வந்து ஆர்டினரியா அதை அடாப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு விட்டுட்டோம்னு சொல்லிச்சுன்னா அது இசைவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா இது ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும் விளங்குதோ சொல்கிறோம். இந்த தாக்கம் வந்து எவ்வளோ காலம்? இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எங்கட இந்த புளியம்போக்கனையிலேருந்து தர்மபுரம் வரைக்குள்ள இந்த சைட்டில் இருக்கிற மரங்கள் எல்லா வீடுகள்லையுமே இந்த தாக்கத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ என்ன சொல்ல புளியம்போ அண்ணாவடை மட்டும் இல்லை இந்த பரந்தன் ரோட்லயே பாருங்க இதே தாக்கம் தான் விளங்குதோ. உங்களுக்கு இப்போ எங்கட இடத்துக்கு இப்பதான் புதுசா வந்திருக்குதோ? எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்க தர்மபுரத்துல வந்து இப்ப கிழக்குல வந்து நாங்கள் அந்த இதை செய்த நாங்கள் இப்ப அந்த வெள்ளைக்கு வந்து சரியோ அந்த ஆனந்தன் சொல்லி ரிப்போர்ட்டர் இருக்கிறாரு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள செய்தனா அதுல வந்து என்ன சொல்லுவோம் அந்த அதுல தென்னை செய்யாளர் வந்து இதுல ஆர்வம் காட்டையில விளங்குதோ. நாங்கள் அதை இப்படி செய்யுங்கோன்னு சொல்லி 2 பேரை அவைகிட்ட கொடுத்து என்ன சொல்லுவோம் இப்ப எங்கள்ட்ட மினிஸ்ட்ரியில அந்த அளவுக்கு ஃபண்ட் விளங்குதோ. அப்ப வந்து இப்ப உங்கள்ட்ட தென்னை இருக்குமென்னு சொல்லி சொன்னா நாங்கள் என்ன செய்ய நாங்கள் பம்மையும் பவர் ஸ்ப்ரேயரையும் கொடுத்து விட்டோம் அடிக்கிறதுக்கு ஆளை நீக்கி சம்பளத்தை கொடுத்து அடியுங்கோ தெரியும். அதுக்கு கிட்டத்தட்ட நான் 500 மரமும் அடிபட்டு இருக்கான் விளங்குதோ. மிச்சாக வேணாம் விளங்குதோ. மக்கள் வந்து இல்ல ஆர்வம் இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாம் விளங்குதோ யோசிச்சுப்பாங்க.
சில வேளைகளுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், எல்லாருமே ஒரு அசம்பந்த போக்குள்ள இருக்கணும், என்னென்னு சொல்றது, இதுக்கு தீர்வு இல்லைன்ற மாதிரி இருக்கணும். அப்ப இந்த ஒரு விழிப்புணர்வை நீங்க கொடுக்கக்குள்ளதான் இல்ல இது சம்பந்தமா நான் முதல் கட்டமா வந்து பிரதேச செயலாளர் தலைமையில வந்து எல்லா ஜிஎஸ் மேர் சமுத்தி உத்தியோகத்தர் எம்இடி எல்லாருக்குமே சரியான அவேர்னஸ கொடுத்தனாங்க சரியோ. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சங்கங்களுக்கும் வந்து ஒவ்வொரு கூட்டங்கள் வச்சினாங்க சரியோ. அதுல வந்து உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் குறைவான ஆக்கள்லாம் பங்கு பெற்றது கூட்டம் சரியோ. அப்ப அதுல வாரவையும் வந்து வெளியில போய் மற்றவைக்கு சொல்ற எண்ணப்பாடு இல்ல விளங்குதோ. அப்ப இதால வந்து எங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் தான் இல்லையாண்டு இல்ல சரியோ. இதால வந்து தென்னைந்த ஈல்டு குறையும், அதாவது நீங்க சொல்ற மாதிரி தேங்காண்ட விளைச்சல் தன்மை குறையும் சரியோ. இப்ப இந்த தாக்கம் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப தேங்காயும் இறக்குமதி செய்யற ஒரு பொருளா வருமா வராதா? தொடர்ச்சியா போகும் பட்சத்துல வந்து பாவனைக்கு போதிய அளவு இல்லாட்டி இறக்குமதி செய்ய வேண்டிய இப்ப முட்டை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம், அதே மாதிரி இதுவும் செய்ய வேண்டிய வருமாண்டா. இது ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த கரைசலை வந்து அடிக்கிறதுக்கு இப்ப நானும் வந்து யோசிக்கிறேன். இப்ப இவ்வளவு உழவு வேண்டாண்டா, இத்தனை மரத்துக்கு உழவு வேண்டி அடிச்சும் அதுவும் 15 நாளைக்கு ஒருக்கா அடிக்கணும்னு சொல்லிக்குள்ள இது என்ன இது சாத்தியமான்ற மாதிரி எல்லாம் ஒரு யோசனை. இவ்வளவு பம்பு போட்டு அடிக்கிறது, மோட்டார் எல்லாம் வந்து ஒரு பெரிய வேலை திட்டம் தானே. இப்போ ஒரு 10 மரம் 20 மரம் வச்சிருக்கிறாளுக்கு. அப்ப இதை ஏதாவது ஒன்று ஒட்டு மொத்தமா டெங்கு ஒழிப்பு மாதிரி அரசாங்கம் ஏன் எடுத்து செய்யக்கூடாதுன்றதுதான் என்ற கேள்வி. சரி, இது என்ன சொல்லுங்க, மேற்கொண்டு இந்த விஷயம் சம்பந்தமா நீங்க கவர்மெண்ட் சொல்லிச்சோன்னா ரீஜனல் மேனேஜரோட வந்து கலைச்சி போட்டு நீங்க கவர்மெண்ட் சொன்னா பப்ளிக் ஃபுல்லா போடுவோம். இப்போ நான் இதில் கதைச்சதில் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் மக்கள் வந்து இதை நாங்கள் நிகழ்ச்சி திட்டத்தை வந்து செய்தனாங்க, அதுக்கு கோஆப்ரேட் பண்ணையில் இப்படி செய்யக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குன்றது இதுலேயே நீங்கள் கதைச்சிருக்கிறீங்க. அப்போ இது ஒரு நல்ல விழிப்புணர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் நான். இப்போ எங்களோட செயல் திட்டத்தில் நீங்கள் என்னென்ன செய்யலாம், அடிப்படையாக என்ன செய்யணும் இதை இப்போ பாதுகாக்கிறதுக்குன்ற விடயம் தொடர்பாக இதில் வந்துருக்குது. அப்போ இதை நான் போடுறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? சொல்லுங்க. இதை வந்து நான் ரீஜனல் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் இல்லாம மினிஸ்ட்ரியை சொல்லி வச்சிருக்கேன். இப்ப நாங்கள் வந்து மீடியாவை கொடுக்கல. இப்ப எங்களுக்கு வந்து ஒரு அண்டர் கண்ட்ரோல் வந்து நான் ரீஜனல் மேனேஜருக்கு கட்டப்பட்டு ஒர்க் பண்ணுவோம். இல்ல இப்ப நீங்க எனக்கு வழங்கின சேவை தானே இது. அது சரி, உங்களோட சேவை ஓகே. இதை வந்து நான் மீடியாவுக்கு பப்ளிசிட்டி பண்றதுக்கு அவையண்ட ஃபர்ஸ்ட் அனுமதி வேணும். விளங்குது. அதான் நீங்க பிரச்சனை இல்லை, உங்களை போடவனான்னு சொல்ல இல்ல சரியோ. நீ இதை விட இன்னும் மேலதிகமா உங்களை சேர்த்த அவளோட அவரையே தருவேன். நீங்க வேணுமான்னு சொல்லி சொன்ன அவர்கிட்ட நம்பரை தாங்க, அவர்கிட்ட நம்பரை தாங்க, நான் அவரோட ஒருக்கா கதைக்கிறேன். அவர்கிட்ட கதைக்கிறேன். நீங்க சொன்ன விடயங்கள் இப்படி இப்படி இருக்குது, இவ்வளவு விடயம் சொல்லி இருக்கிறார், இது பப்ளிஷ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கிறேன். நீங்க கேளுங்க, பிரச்சனை இல்லை. அவர் ஓகேன்னு சொல்லிச்சா நீங்க அதை செய்யும், பிரச்சனை. சரி, அப்ப எனக்கு ஒரு கைப்பா அவர்கிட்ட நம்பரை போட்டு விடுங்க, நான் கதைக்கிறேன். ஓகே ஓகே சார். இப்போ நாங்கள் கதைப்போம், அவர்கிட்டையும் கால் பண்ணி கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் இது எல்லார வீட்லேயும் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறதால கட்டாயம் இதை ஒரு பொது பிரச்சனையாக எடுத்து இதுக்கு ஒரு திட்டம் செய்தால் தான் அந்த தென்னை மரங்களை பாதுகாக்கலாம். தேங்காயிட ஒரு இருப்பு இருக்கும், இல்லாட்டி தேங்காய்க்கு பெரிய ஒரு தட்டுப்பாடு ஒன்று நிலவர ஒரு சூழல் காணப்படும். என்னடா இன்னும் ஒரு 3 மாதத்தில் இப்போ எங்களோட தென்னை மரங்கள் இருக்கிற நிலையை வந்து பார்க்கக்குள்ள அடுத்த மாதமெல்லாம் காய் பார்க்க இயலாது. காய்கள் குறும்பட்டியல் எல்லாம் விழும் மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி சத்துக்கட்டு போய் இருக்குது. அந்த பூச்சியிட தன்மையும் அதில் பரவுற அந்த இது வந்து அதோட சத்துக்களை வந்து உறிஞ்சிற மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம், அவர் அந்த நம்பர் போட்டிருந்தா அந்த நம்பருக்கு ஒருக்கா கால் பண்ணுங்கள். புளியம்போக்கனையில் உள்ளவரோட கதைச்சேன்னா அப்போ உங்களோட கதைக்க சொல்லி இருந்தார். என்ன சம்பந்தமா? இந்த மரங்கள் வந்து எல்லா இப்போ எங்களோட ஏரியாவில் வீட்டிலையும் வந்து எவ்வளவோ மரத்துக்கு வந்து அந்த ஒயில் ஊற்றின மாதிரி ஒரு தெரிந்தானே மஞ்சள் அடித்த மாதிரி அந்த ஏதோ ஒரு வருத்தம்னு சொல்லி சொன்னார், அந்த அதுக்கு பேர் உண்டு. அப்போ அது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்ட நேரம் அவர் வந்து ஒரு சில அறிவுரைகளை சொன்னார். 20 ml வேப்பெண்ணெய், அதே மாதிரி சவுக்கார கரைசல், இதை 20 லிட்டர் தண்ணியில் கலந்து நல்ல பூசான பம்பு வச்சு அடிக்கக்குள்ள இதை வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு அடிக்க கட்டுப்படுத்தலாம்ன்ற மாதிரி ஒரு ஆலோசனையை வந்து கொடுத்துருந்தார். அப்போ அது தொடர்பாக கதைச்சதை வந்து நான் இந்த யூடியூப்பில் வந்து பப்ளிஷ் பண்ணட்டான்னு சொல்லி கேட்கக்குள்ள உங்களோட டைம் இது சம்மந்தமாக கதைச்சி கேட்டு போட்டு பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ நீங்கள் கதைக்கிறதையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்பாக இப்போ என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அதை விளக்கம் இல்லாமல் இருக்கணும். அதை விட இது நாடு ஃபுல்லாகவும் வந்து எல்லாரும் கனவேருக்கு இந்த பாதிப்பு வந்து இருக்கிறதால எதிர்காலத்தில் தேங்காய்க்கு பஞ்சம் வருமா, இல்லை இதை எப்படி கட்டுப்படுத்துறது? நான் வந்து இருக்கிறது வந்து நாதந்திட்டம் புன்னை நீராவி.
இப்போ எங்கட வீட்டில் வந்திருக்குது. அதே மாதிரி தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடி எம்ஓஹெச் ஆஃபீஸுக்கு முன்னால் இருக்கிற எங்கட வீட்லையும் இருக்குது. அதே மாதிரி எம்ஓஹெச் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கும் வந்திருக்குது. அங்கால உள்ள அந்த ரோட்டு புளியம்போக்கனே இல்லை, தர்மபுரம் ஹாஸ்பிட்டல் அடியிலேருந்து புளியம்போக்கனை போயக்குள்ள அதில் எல்லாத்த காணியையும் பார்த்து கொண்டு போனாலும் அவ்வளோ பேருக்கும் அந்த நோய் தாக்கம் வந்திருக்கு. பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கான்றது தெரியல. ஆனால் மரம் தன்னை இழந்து கொண்டு போகிற மாதிரி அந்த எல்லாம் கறி இப்போ இருக்குது, குறும்பட்டி எல்லாம் விழுகிற மாதிரி அப்படி ஒரு தன்மையில இருக்குது. இப்போ மழை பெய்தது இல்லை, இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு 2 கிழமைக்குள்ள மழை பெய்தது. மழை பெய்தா இதன் தாக்கம் குறைவாக இருக்கும். மழை பெய்தா குறைவாக இருக்குமோ? டெம்பரேச்சர் கூட தான் இந்த ஒயிட் ஃப்ளைன்னு சொல்ற வெள்ளை ஈன்னு சொல்றாங்க. இந்த வெள்ளை ஈ டெம்பரேச்சர் கூட கூட பெருகி கொண்டு போகும், பெருகிறதும் பெறவுறதும் கூட. இதால எதிர்காலத்துல இலங்கையில தென்னை மரங்கள் செத்து போறோம். இப்ப இதுக்கு ஒரு தீர்வு இல்லைன்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட நான் இங்க கேட்க உள்ளுக்குள்ளவர்கிட்ட இதுக்கு தீர்வு இல்லை, இதால சில மரங்கள் செத்தும் போகும் அப்படின்னு. செத்து போன மரங்களும் இருக்குது. ஒரு சிலது அப்படியே தன்னை இழந்து முழுமையா இழந்து போன மரமும் எங்கட வீட்லயும் இருக்குது, வேறு இடத்துலயும் பார்த்துருக்குறேன். இல்ல இது இப்ப வெள்ளை தாக்கம் எங்களுக்கு 3 வருஷத்துக்கு முதல் முறையா பட்ட பகுதியில யாழ் மாவட்டத்துல வந்தது. இலங்கையில மற்ற இடங்கள்ல வந்துடுது, எங்களுக்கு 3 வருஷத்துக்கு முதல் தான் வந்தது. இந்தியாவில இது 2016ஆம் ஆண்டே வந்துடுது. 2000 அதை எப்படி அவை கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து வச்சிருக்கணுமோ? இல்ல இப்ப அவையும் இப்ப கெமிக்கல் பாவனையா குறைக்க சொல்லியும் மற்ற ஓர்கானிக்கா தான் கட்டுப்படுத்துற சொல்லியும் மற்ற சில ஒட்டுண்ணி பூச்சிகள் அதில் ரிசர்ச் போட்டு பார்க்கணும். அவைண்ட ரிசர்ச் ஸ்டடீஸின் படி பார்க்க இதால மரம் பட்டதண்டு இல்லை, வெள்ளை தாக்கத்தால மரம் பட்டதண்டு இல்லை. தேங்காய் காய்க்கிற வீதம் அப்படி இல்லாம போயிருக்கும். என்ன இல்லாம போகும்னு சொல்லிடாது, விளைச்சலை குறைக்கும். ஏன்னா இது என்ன செய்வோம்னா இந்த வெள்ளை பூச்சி ஓலைன்ற கீழ்பகுதியில தான் அவங்க கூடுகளை கட்டி ரவுண்ட் பழையம்பளையமா அப்படி கூடுகள் இருக்கும், சிலந்தி விலை மாதிரி அப்படி கூட இருக்கும். அதுல முட்டை உடம்பு கூட்டு புழு நிற உடலி எல்லாம் இருப்பேன். அதுல நிற உடலி என்ன செய்யும்னா ஓலையில இருந்து சாரை குடிச்சு கொண்டு இருப்பேன். சாரை குடிக்கிறது மட்டும் இல்லாம தன்னை கழிவையும் வெளியேற்றும். வெளியேற்ற என்ன நடக்கும்னா அது அடுத்த சுற்று ஓலைன்ற மேல் பக்கத்துல அந்த கழிவு விடும். அது ஒரு தேன் போல ஒரு ஒற்ற தன்மையா இருக்கு. ஊத்தி விட்ட மாதிரி தான் இருக்கு நான் பாக்க. அப்ப அதுல ஒரு ஃபங்கஸ் ஒன்று பிடிக்கும். ஃபங்கஸ் பிடிக்கிறதாலதான் அந்த கருப்பு கலர் வருது. இப்ப இதால பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப ஏராளமான பேர் என்றைக்குள்ளதான் இதை நான் ஒரு பதிவா செய்வோம்ன்றதை முடிவெடுத்தேன். ஏனென்றா பதிவு செய்து போடைக்குள்ள அதில் இப்போ ஒரு சிலருக்கு இப்போ உங்களோட தொடர்பு கொண்டு கதைக்குள்ள தான் எனக்கு தெரியுதா ஓரளவு இப்படி ஒரு தீர்வு இருக்குது, மரத்தை கழுவி விடலாம், சவுக்காரக்கரசரால் கழுவலாம்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் முதல் கழிச்சவர். அதே மாதிரி வேப்பெண்ணையும் சவுக்காரக்கரசரும் கலந்து 15 நாளைக்கு ஒரு கடிச்சுட்டு வர இதை குறைக்கலாம் என்ற மாதிரி. அப்போ இந்த நடவடிக்கை நிறைய பேரால் செய்ய முடியாதன்ற ஒரு இதுவும் இருக்குது. டெங்கு ஒழிப்பு மாதிரி ஏன் இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கல. நீங்கள் இது சம்மந்தமாக எதுவும் உங்களுக்கு தெரியுமா, இப்படி எடுக்கலாமா? இல்லை இது இப்ப இதுல இப்ப அந்த ஓலையில இயற்கையா கட்டுப்படுத்துற பூச்சி இனங்களும் இருக்குது. வெள்ளை ஈய அப்ப அந்த சிலந்தி சில பூச்சிகள் அதை அப்படி சாப்பிடுற மாதிரி இருக்குது. அப்ப நாங்கள் இதுக்கு ஒன்று விவசாய முறை, மற்றது பாரம்பரிய முறை, அந்த சேதன முறை, மற்றது ஒட்டுண்ணி முறை, அப்படியான முறைகளால்தான் கொண்டோல் பண்ணுவோம். இதுல அந்த இரசாயன முறைய எங்களோட உலர் விளையத்துல பாவிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. ஏனண்டா இந்த ஓலையில அதுல இயற்கையா கட்டுப்படுத்துற பூச்சி இனங்களும் இருக்குமல்லோ. இப்ப இந்த தாக்கத்தை பார்க்கக்குள்ள நாங்க தேங்காய் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருமன்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு நிலைமை வராதுன்றீங்களா நீங்க? இல்ல அப்படி வராது. அப்படி வராதுன்னு அப்படி வராது. அப்ப இது என்ன செய்யும்னா நான் கெமிக்கல் அடிச்சோம்னா என்ன செய்யும்னா அந்த இயற்கையா கட்டுப்படுத்துற பூச்சியும் சேர்ந்து தாக்கொல்லி போதும். அதாலதான் கெமிக்கல் பாவிக்காம இருக்கிறீங்க. கெமிக்கல் மனம் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு இருக்கிறதால அந்த 1 மாசம் வரைக்கும் இருக்கும் கிட்டத்தட்ட. அந்த 1 மாசத்துக்கு திருப்பி வெள்ளை அந்த ஓலையை அடிப்பாரு. அதாவது உயர அடிக்கல சுத்தி வர எவ்வளவு இடத்துக்கு பரவும். மற்ற இயற்கையை கட்டுப்படுத்துற பூச்சிகள் அந்த 1 மாசமாயும் செய்யறாரு. இவற்ற தாக்கம் கூடவா இருக்கு, முந்திரம்பா கூட தாக்கமா இருக்கும். மற்றது இப்ப ஒரு மரத்துல ஒரு கதைக்கு 100 வெள்ளை இருந்துச்சுன்னா நாங்கள் கெமிக்கல் அடிக்க 100 80% 20 தப்பி விடும். அந்த 20 தண்டை
உருமாற்றத்தை செய்து கொண்டு அடுத்த சொத்துக்கு வருவினாங்க. இதுல பரம்பரை பாத்தியாண்ட வெண்ண மரத்துல முதிர்ந்த ஓலையில இருந்து இளமூலை நோக்கித்தான் இளமூலை நோக்கி குறைஞ்சு கொண்டு போவோம். பரவாயில்ல, இரண்டா முதிர்ந்த ஓலையில தான் கூட சாறு இடாச்சு. முதிர்ந்த ஓலையில தான் இந்த பூச்சியோட தாக்கம் கூட இருக்கும். நீங்க மரத்தை வாங்கி பாத்தீங்கன்னா தோரணம் கட்ட போற கொடுத்து அது கிட்ட இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்கு. அப்படித்தான் இருக்கு. அப்ப கீழ ஓலையில தான் கூட சாறு இருக்கிறதால அங்கதான் கூட கட்டி இருப்பேன். அப்ப முதிர்ந்த ஓலையிலையும் கடும் கருப்பா ஓலையின் மேல இருந்துச்சுன்னா அதை மட்டும் பட்டல, அதுல பிரியோசனம் இல்லை. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அடி விட்ட உடனே ஒளித்தோப்பூச்சியாக உற்பத்தி இல்லை, சப்ளை இல்லை, மேம்பட்டுப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து பார்க்க இப்போ இதை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இதுக்கு நடவடிக்கையில் இறங்குறாருன்னாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒத்துழைச்சி செயல்பட்டால் மட்டும்தான் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துறதும் கஷ்டப்பட்ட மாதிரி அதுவாக ஏதாவது ஒன்று மாற்றம் நிகழ்ந்தால் தானே ஒருங்கிணைஞ்சுதான் இல்லை செய்ய தெரியும். அப்படி செய்யற சந்தர்ப்பங்கள் சரியான உராய்வு. தென்னையில இது தனி தென்னை கூடையாண்டு இல்லை, இது 4வது கூட கருவாண்டு செவ்வாண்டு மைத்த வெள்ளை இது 4வது இருக்கும். மைத்தா கட்டுப்பாட்டுக்கு அதை பிடிச்சி சாப்பிடுற ஒட்டுணி வந்து நாங்கள் வளர்த்து இது பண்றோம். அதே அக்கல் பெருசா எடுக்கணும் இல்லை பாவிக்கணும். என்ன கொடுக்குறீங்க? இதுக்கு எதிரான ஒரு பூச்சியை வளர்த்து கொடுக்குறீங்களோ? பிடிச்சி சாப்பிடுறோம். இந்த மைத்தாண்டு ஒரு தென்னையில ஒரு கராவல் நோய் மாதிரி வந்து ஒரு தேங்காயில பிடிச்ச கஷ்டம் அப்படி அந்த தோல் சுருங்கி அப்படி இருக்குது. அதை பிடிச்சி சாப்பிடுற ஒரு இடையோவி மைத்தா வந்து நாங்கள் எங்களோட லெப்பில் பழையில இருக்குது, அலம்பில இருக்குது, உற்பத்தி செய்து கொடுக்குறோம். ஒரு பேக்கெட் 30 ரூபா. ஒரு மரத்துக்கு விட்டாயில் இருக்கிற 4 மரத்துக்கு வேணும், 3 மாதத்துக்கு இருக்கா கூட வேணும். 3 மாசத்துக்கு ஒருக்கா அப்படி வேணும். அதை அதுலயே ஆக்கள் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னென்னா குண்டங்க 1/4 பணம் சோழி 3/4 பணம் வந்தவன் மாதிரி இது 30 ரூபா, ஒரு 20 ரூபா கூலி 200 ரூபா. அப்ப ஆக்கள் அதான் விரும்பினவ இல்லை. ஆனா அந்த இப்ப தேங்காய் விலையேற்றத்தால ஆக்கள் சில பேர் கொஞ்சம் கூட கவனம் எடுத்து செய்யணும். இது அவர் டைம் எடுத்து நான் ஆலோசனை. அதே மாதிரி நீங்களும் இப்ப சொல்ற விஷயம் வந்து அவர் என்னட்ட சொல்லியக்குள்ள இங்கே விழிப்புணர்வு கூட்டங்கள் அது இதுகளெல்லாம் செய்யறாங்க. அதில் பெருசாக மக்கள்கிட்ட அதை சப்போர்ட்ன்றது வந்து இருக்கிறேன்ற மாதிரி ரெண்டு தான் சொல்லி இருந்தார். மக்கள் பொதுவாக ஒரு மானியம் சொல்லுங்க. மானியம் உண்டு அந்த பழகியில் ஓட்டினார் ஏதாவது வழங்குறேன்னா தான் மாதிரி நம்ம ஏதாவது அந்த கொடுக்குறவன் இருந்தால் கொஞ்சம் கூட ஆக்களை எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் நீங்கள் அதை மீடியாவை பயன்படுத்தி இதுகளை பப்ளிஷ் பண்ணுறது இல்லை? மீடியா இப்போ உதயன் விளம்பரி இதுலயும் இந்த விழிப்புணர்வு சம்பந்தமான கட்டுரைகள் போடுறாங்க. உங்களுக்கு இது வாட்ஸ்அப் நம்பரு இது, நான் அந்த ஆர்டிகல் வைக்கும் நினைக்கிறேன், உங்களை போட்டு விடுறாங்க. இப்ப நான் நினைக்கிறேன் வந்து 2-3 மாசத்துக்கு முதல் இருக்கும். அதை விட ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று கிளர்ச்சி அந்த ஊடக மையத்திலே ஒன்று வச்சு சம்பந்தமா சொன்னாங்க. இல்லை இதுகள் தொடர்பாக இப்போ வந்து ஒரு அந்த காலத்தில் தான் நாங்கள் கூட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது. ஆனால் இது தொடர்பான விழிப்புணர்வு சோஷியல் மீடியாவை வச்சுக்கொண்டே கவர்மெண்ட் வந்து செய்யலாம். இப்போ நிறைய வசதிகள் இருக்குது அதை வழியை கொண்டு வர்றதுக்கு, மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறதுக்கு. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே அந்த ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவை நீங்கள் ஒரு முழுமையான ஒரு விழிப்புணர்வு பதிவையும் வந்து கொடுத்து போட்டு அந்த லிங்கையே ஆக்களுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கலாம். என்ன அது தொடர்பாக ஆலோசனை கேட்குற ஆக்களுக்கு அந்த அவ்வளவு பார்க்கணும். ஏன்னா நாங்கள் இந்த கற்பக சங்கம் நிர்வாகி இருக்கிறோம் இல்ல, 450 அதுல இந்த வாட்ஸ்அப் குரூப் ஃபோன் பண்ணி இருக்கிறோம். அதுல அப்படியான தகவல்களை கேட்க பண்ணிட்டாங்க. ஆனா அதை எவ்வளவு பேர் பாவிக்கிறோம் சொல்லல இல்ல பாக்கினம்ன்றது தெரியல. என்ன இப்ப இந்த வருடம் கௌரவ ஜனாதிபதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வடக்கு தென் முக்கோண திட்டத்தின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கு புதுநடுக திட்டத்தின்களையும் வீட்டு தோட்ட திட்டத்தின்களையும் தென்னம்பிள்ள முட்டு முழுதா இலவசமா கொடுக்க போறோம். பழமையா விற்கிற விலை 300 ரூபா தென்னம்பிள்ள நாங்கள் இலவசமா கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் தென்னம்பிள்ளை கொடுக்க வேணும் இந்த வருடம் டிசம்பருக்குள்ள. 7 லட்சம் தென்னம்பிள்ளைகளை வந்து கொடுக்க போறீங்க ஆக்களுக்கு கொடுக்க போறோமோ. அதுல 2 திட்டம், ஒன்று வீட்டு தோட்ட திட்டம் இருக்குது, மற்றது புதுநடுக திட்டம் இருக்குது. வீட்டு தோட்ட திட்டம் வந்து இப்ப 4 ஏக்கருக்கு உட்பட்ட காணிகளுக்கு 15 கண்டு கொடுக்குற மாதிரி ஒரு பிறப்புக்கு 4 படி. நல்ல திட்டம். உண்மையிலேயே எதிர்காலத்துல தேங்காய் இது வந்து அதிகரிக்கும். என்ன அதே மாதிரி 4 ஏக்கருக்கு மேலேயும் 50 ஏக்கருக்கு உட்பட்ட 1 ஏக்கருக்கு 64 தென்னம்பிள்ளைப்படி இலவசமா கொடுக்குற திட்டம் இருக்கு. இப்போ மீண்டலாட்டி ஒரு உதவி ரெடி கிராமத்துக்கு வேண்டிய உறுதிப்படுத்தினா கடிதத்திட்ட ஒப்பி இணைக்க வேண்டி வரும்.
சரி சார். இப்போ நான் உங்களோட கதைச்ச விஷயங்களை வந்து பதிவு செய்கிறேன். இதில் வந்து சுருக்கமாக இப்போ இருக்கிற நீங்கள் அவைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஆலோசனைகள் அது தொடர்பாக தான் அவரும் வந்து எனக்கு தந்திருக்கிறார். அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து சொல்லியிருக்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட கதைச்சி போட்டு அதை பப்ளிஷ் பண்ண சொல்லியிருந்தார். அப்போ அதுக்காகத்தான் நான் அப்புறம் அவர்கிட்ட இருந்து உங்களோட நம்பரை வேண்டி உங்களுக்கு என்ன பேர் சரு என்ன ரூபனா சத்குணன் ஓ ரெஜினல் மேனேஜராக இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லியிருந்தேன். ஓ அப்போ உங்கள்கிட்ட அதை கதைச்சி போட்டு தான் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பூச்சியிட தன்மை வந்து பார்த்தா மழை காலங்களில் வந்து இதோட பெருக்கம் கட்டுப்படும், வெயில் காலங்களில் அதிகரிக்கும். வெயில் காலம் இப்போ டெம்பரேச்சர் கூட 200 மடங்கும் பெறுகிற வாய்ப்பு இருக்கு. ஒரு மரத்தில் 1 லட்சம் இருந்தால் 200 லட்சமா ஒரு 10 நாளைக்கு பெருகிவிடும். அதால் அவங்கள குளிர் நாடுகளில் வந்து இந்த தாக்கம் பெறைக்குள்ள அவை கொஞ்சம் அதிலேருந்து தப்பி கொண்டுட்டோம். ஆனால் இங்கே வெயில் கூடின இடங்களில் வந்து இதோட தாக்கம் இருக்குது தென்னைகளுக்கு கூடுதலாக. சரி சரியா. அப்போ உங்களோட தகவலுக்கு நன்றி. அதைத்தான் நான் இப்போ பதிவு செய்கிறேன். இதை வெளியே போடுறதால பிரச்சனை இல்லை தானே என்ன? இல்லை. சரி சார், நன்றியா. ஓகே. அப்போ அவர்கிட்ட வந்து கதை கேட்கலையும் அவர் வந்து இப்போ எங்களோட ஏரியாவில் என்ன நடைமுறையில் இருக்குதோ அதைத்தான் அவை சொல்லியிருக்கணும். அந்த சேவையில் வந்து இருக்கிறவை இப்போ இதை வந்து நான் எதிர்பார்க்குற விஷயம் வந்து இதை ஒரு டெங்கு ஒழிப்பு மாதிரி இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தால் இந்த தென்னையோட என்ன தென்னை மரத்தை வந்து பார்க்கக்குள்ள அது வந்து பட்டு போயிருமா, இப்படியே நீ செத்து போயிருமா, இதை எப்படி பாதுகாக்கிறன்ற மாதிரி ஒரு எண்ணப்பாடு வரைக்கும் தான் இந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தேன்னா நம்ம அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த இது என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே அந்த உயிர்கள்ட சமநிலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இல்லாட்டி உலகம் அழிஞ்சிரும், ஏதோ ஒன்று பெருகிரும். அப்போ இந்த பூச்சி வந்து பெருகி இருக்குன்னா இதை அழிக்கிற ஏதோ ஒரு இது வந்து இயற்கையில இருந்து அழிக்கப்பட்டுட்டு அதால் ஒன்றோட பெருக்கம் வந்து அதிகரிக்குது. அதுபோல் எல்லா உயிர்களும் இங்கே சமமாக இருக்கணும். அது கெட்ட உயிரினமாக இருந்தால் நல்ல கெட்ட உயிரினம் வந்து இல்லை, பாம்பாக இருந்தானே இதாக இருந்தானே எல்லாமே சமமாக இருக்கக்குள்ள இந்த பூமி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். மனிதனுக்கும் சரி, அதே நேரம் விலங்குகளுக்கும் சரி, மரங்களுக்கும் சரி, அந்த சமநிலை தவறைக்குள்ளே அங்கே ஒரு பிரச்சனை வரும். அந்த ஒரு தாக்கமாக தான் இந்த பூச்சி தாக்கம் வந்து இருக்குது. தென்னம்பிள்ளையை பாதுகாக்க நினைக்கிற உறவுகள் வந்து தேங்காய் எப்படி பவுன் மாதிரி விலையாகிச்சு. இந்த விலைக்கே காரணம் இதுதான். இதோட தாக்கம்தான் இந்த தேங்காய் விலையேற்றத்துக்கான காரணம். அது இன்னும் அதிகரிக்கும்ன்றது என்ற ஒரு எதிர்கூறுவலாக இருக்குது. எதிர்காலத்தில் நாங்கள் இருந்து தான் பார்க்கணும். என்னென்னு சொன்னால் ஒரு சில மரம் எங்களோட வீட்டில் வந்து பட்டு இருக்குது. ஆனால் இவைகள்கிட்ட வந்து கேட்கக்குள்ள கமண்ட சேவையில் வந்து கேட்கக்குள்ள இந்த தாக்கத்தால் ஒரு மரம் இறந்ததாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லினோம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் அதால் இறந்துருக்கா இல்லை வேறு ஏதாவது போசாக்கு குறைபாடுகள் வந்து வரைக்குள்ளே இந்த தாக்கம் வரைக்குள்ளே இறக்குமென்ற மாதிரியும் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து சொல்லுது. எது எப்படியோ இது வந்து என்னுடைய பார்வையில் வந்து டெங்கு ஒழிப்பு மாதிரி ஒரு திட்டத்தை அரசாங்கம் உருவாக்கி நாட்டில் வந்து ஒரு முக்கிய பொருளாதாரமாக இருக்கிறது வந்து இந்த தேங்காய். இப்போ எங்கள்கிட்ட இருந்து என்னென்ன உற்பத்தியாக இந்த நாட்டில் வந்து செய்யக்கூடியது கோழி முட்டை இறக்குமதியில் இருக்குது. அப்படின்றதுல கோழி முட்டை இறக்குமதி செய்ய வேண்டிய பொருளே இல்லை. இலங்கையில் இவ்வளவோ பேர் தொழில்கள் இதுகள் இல்லாமல் இருக்கணும். அந்த கோழி வளர்ப்பை ஊக்குவிச்சு இங்கே தீவனத்தில் விலையை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு தீவனம் வேணுமெண்டா இறக்கி கொடுக்கலாம். இப்போ இங்கே தீவனம் இல்லாட்டி அந்த சோளம் சில சாமான்கள் தட்டுப்பாடு வர்றது, அதால் மேசுகிற விலையேற்றம், அதால் முட்டை எல்லாம் பயங்கர விலை. அப்போ இங்கே உற்பத்தி இல்லாமல் வெளியேருந்து முட்டை கொண்டு வர்ற அளவில் வந்து இருக்குது. அதுபோல் தேங்காயும் எதிர்காலத்தில் வெளியேருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை வரும். அப்போ இதில் நாங்கள் கவனம் செலுத்திக்கல. இதெல்லாம் எங்களோட ஒரு பெரிய அளவிலான பொருளாதாரம் கட்டாயம் பாதுகாக்கப்படணும். இங்கே ஒரு பெரிய தாக்கம் நடக்குமா இருந்தால் அது நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு நட்டத்தை வந்து ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக வந்து இருக்கும். எங்களோட நாட்டு காசு வேறு ஒரு இடத்துக்கு நாங்கள் கொடுத்து பொருட்களை வந்து வேண்ட வேண்டிய சூழல் வந்து ஏற்படும். அப்போ இதுக்கு வேறு திட்டம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்லை. அவை சொல்கிற மாதிரி கெமிக்கல் வந்து மேலேருந்து யூஸ் பண்ண வலிக்கிட்டு அந்த கெமிக்கல்ட தாக்கம் ஒரு பூச்சி இலக்கு வச்சு அடிக்க இங்கே நிறைய இதுகள் வந்து செத்து போயிடும். அதே மாதிரி மேலே இருந்து ஸ்ப்ரே பண்ணுறது அது பெரிய அளவுக்கு வந்து பரப்பும். இப்போ கீழே அடிக்கிறதுன்றது வேறு, மேலே இருந்து அடிக்கிறதுன்றது வேறு. சரி பார்ப்போம். இது சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு கவனம் எடுத்து இதுக்கு வேறு ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்து மற்ற மரங்களும் வந்து பாதுகாக்கணும். இந்த தாக்கத்துக்குள்ளானவர்கள் இந்த தாக்கத்தால் நீங்கள் தாக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களின் அடிப்படையிலேயே இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காததும் வந்து இருக்கும். நன்றி.